செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் தருமபுரி மாவட்டத்தில் தூய்மை பாரத இயக்கம் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் தூய்மை பாரத இயக்கம் தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. தூய்மை பாரத இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று தருமபுரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் கேந்திரா தருமபுரி சார்பில் 15 நாட்களாக தூய்மை பாரத இயக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 1 தேதி தொடங்கி நாளை வரை இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தூய்மை பாரத விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இலக்கியம்பட்டி வரை சென்று நிறைவடைந்தது. பல்வேறு தூய்மை பாரத விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை மாணவர்கள் கையில் ஏந்தி சென்றனர். மேலும் நாளை சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு மாணவர்கள் பேரணியில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் டாக்டர் கண்ணன் தலைமையேற்று தூய்மை பாரத இயக்கம் குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை மாணவர்களிடையே தெரிவித்தார். நம்முடைய அரசாங்கம் தூய்மையை வலியுறுத்தி கூறுகிறது. வீடு தூய்மையாக இருக்க வேண்டும். நம் வீட்டை மட்டும் தூய்மையாக வைத்துக் கொண்டால் போதாது. நாம் இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களையும் நம்முடைய நாட்டையும் கூட தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த மை பாரத் அமைப்பை சார்ந்த அன்பர்கள் மூலம் இந்த கருத்து வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. நமக்கு தெரிந்த இந்த கருத்துக்கள் நமக்கு மட்டும் தெரிந்தால் போதாது, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களிடமும் பரப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊர்வலம் நம்முடைய கல்லூரியிலிருந்து செந்தில் நகர் வரை நடக்க இருக்கிறது. தருமபுரி துணை காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசினார். தூய்மை இந்தியா அப்படின்னா நமக்கு அது வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டாக ஒரு நாட்டை கிளியராக மெயின்டைன் பண்ணுறோன்னா அது ஜப்பான் தான். அவ்வளோ நீட்டாக அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது. அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லெவலில் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. அந்த எஜுகேட் பண்ணுறாங்க. அவங்கள எப்படி நீட்டாக வச்சுக்கணும், ட்ரெஸ்ஸை எப்படி நீட்டாக போடணும், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த எப்படி நீட்டாக வச்சுக்கணும், இந்த சமுதாயத்தை எப்படி ஸ்ட்ரீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஸ்கூல் லெவல்ல இருந்தே அவங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன வேஸ்ட் இருந்தா கூட எந்த குழந்தையும் அதை பார்த்துட்டு போகாது. வேஸ்ட் சின்ன பேக் மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாருடைய ஸ்கூல் பேக்லயுமே அது சின்ன குழந்தையில இருந்து பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக மாட்டாங்க. எந்த குழந்தையுமே கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா எடுத்து அதை உடனே கொண்டு அந்த டஸ்ட்பின் இதுல போட்டு கரெக்டா கொண்டு அது எங்க போய் சேர்க்கணுமோ அது கரெக்டா அந்த டஸ்ட்பின்ல கொண்டு போய் போட்டுருவாங்க. ஸோ இந்த பிராக்டிஸ் இது ஆரம்பத்துல இருந்து நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல் நீங்க இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம சொசைட்டில மித்தவங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம நீட்டா இருக்கணும், நம்ம பிரிமிசஸ் நீட்டா இருக்கணும், நம்ம கிளாஸ் ரூம் நீட்டா இருக்கணும். குழந்தைகளா இருக்கிற சின்ன வயசுல இருந்தே இதை நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை சரி பண்ணையில அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ரீட்டு, நம்ம ஊரு, அதுக்கடுத்து நம்ம ஸ்டேட்டை இது பண்ண முடியும். ஸோ எல்லாருமே பொறுப்பு உணர்ந்து நீட்டா இது பண்ணையில இந்த சொசைட்டி திருந்தும், நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மேலும் தூய்மை பாரத இயக்கம் குறித்து தருமபுரி மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசண்முகம் விரிவாக எடுத்துரைத்தார். ஸ்வச்தா பக்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில வச்சிருக்காங்க. எதுக்கு 2 வாரம் நம்ம ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியாவை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். தூய்மையா வச்சுக்கணுங்கிற ஒரு சிந்தனை இல்லை, சிந்தனையை நம்மளுக்குள்ள கொண்டு வரணும். உங்களுக்கு நாலேஜ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக தான் இது 2 வாரம் இந்த ஸ்வச் பாரத் பக்வாடா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு அதை ரேலி பண்ணி பொதுமக்களுக்கும் தூய்மை இந்தியாவை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதோட உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாருமே அந்த விஷயத்த நம்மளுக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸா கொண்டு வர்றப்பதான் அந்த மாற்றம் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல படிக்கிறப்போ நம்ம நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்காக இந்த 3 வருஷம் தயார் பண்ணணும். மெயினா இங்க சொல்ற ப்ரொஃபஸர் என்னென்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். கரெக்டான பாதையை செலக்ட் பண்ணி நம்ம இந்த காலேஜுக்கு நல்ல பேர் கொண்டு வர்றதுக்கு உழைக்கணும். அது போக பார்த்தோம்னா இந்த மாதிரி தூய்மை இந்தியா
அது வந்துட்டு உங்களை மாதிரி இளைஞர்கள்னால மட்டும்தான் சாத்தியம். ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியாங்கிறது வந்துட்டு நம்மள மாதிரி இளைஞர்களால தான் சாத்தியம். நீங்க அதுக்கு வந்துட்டு உறுதுணையா இருக்கணும். அதுக்கு நம்ம வீட்ல இருந்து சுத்தம் பண்ணி பக்கத்து வீட்ல கொட்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் க்ளீன் பண்ணி வந்து வெளியில போடாம டஸ்ட்பின்ல போட்டுட்டு அது கரெக்டா வந்துட்டு ப்ராசஸிங் யூனிட் போறதை வந்துட்டு என்ஷூர் பண்ணணும். நம் நாடு சுதந்திரம் அடைந்த பின் தில்லி செங்கோட்டையில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடியாகும். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். நம் நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் டெல்லியில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1932 இருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் நகராட்சி தலைவராக இருந்தவர் ஆர். வெங்கடாச்சலம். இவர் அன்றைய காலகட்டத்தில் கைத்தறி நெசவு தொழில் செய்து வந்துள்ளார். அப்போது இவரிடம் மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தேசிய கொடியை ஏற்றுவதற்காக 1 மில்லியன் தேசிய கொடி தயாரிக்கப்பட வேண்டும் என கேட்டு ஒப்பந்தம் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் வெங்கடாச்சலம் தலைமையில் குடியாத்தம் நெசவாளர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இரவு பகலாக 12 அடி அகலம் 18 அடி நீளத்தில் 1 மில்லியன் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியுள்ளனர். மேலும் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றுவதற்காக தனியாக 3 கொடிகளையும் தயாரித்து அனுப்பியுள்ளார்கள். அந்த தேசிய கொடிகளில் ஒன்றுதான் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி டெல்லியில் செங்கோட்டையில் ஏற்றப்பட்டது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. தேசிய கொடி ஏற்றப்பட்ட நாளன்று நாடு முழுவதும் குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிதான் பறக்கவிடப்பட்டுள்ளது. இந்த மகத்தான செயலை அன்றைய தலைவர்கள் திரு வெங்கடாச்சலத்தை வெகுவாக பாராட்டியுள்ளனர். குறிப்பாக சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பொறுப்பேற்றவுடன் வெங்கடாச்சலத்திற்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியுள்ளார். மேலும் அன்றைய தமிழக முதலமைச்சர் திரு பக்தவச்சலமும் அவரை பாராட்டி கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் நாட்டின் 80வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேசிய கொடியை தயாரித்து அனுப்பியது வேலூர் மாவட்டம்தான் என்பதில் மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் உத்யன் பூங்காவில் ஆண்டு கோடை விழாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைத்தார். அம்ரித் உத்யன் பூங்காவை நாளை மறுநாள் தொடங்கி வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். ராஷ்டிரபதி பவன் .gov.in என்ற இணையதள முகவரியில் சென்று இதுகுறித்த மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்ற ராணுவத்தைச் சேர்ந்த குழுவினருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கொலம்பியாவிற்கு உதவியாக 20 மெட்ரிக் டன் மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள், தற்காலிக கூடாரங்கள் அமைப்பதற்கான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் கொலம்பிய மக்களுக்கு இந்தியா துணை நிற்பதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தில்லியில் தமது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார். சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு வீடுகளிலும் பெருமைக்குரிய நமது தேசிய கொடியை ஏற்ற வேண்டுமென்று டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இணையதளங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அரசு வேலைவாய்ப்பு குறித்த போலியான அறிவிப்புகளின் மூலம் ஏமாற்றும் முயற்சி நடைபெறுகிறது என்றும் இதுகுறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஆதார், சுய விவரங்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் OTP குறித்த தகவல்களை ஒருபோதும் பிறருக்கு பகிர வேண்டாம் என்றும், அரசு வேலை குறித்த அறிவிப்புகளில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் PIB ஃபேக்ட் செக் என்ற சமூக வலைதள முகவரிக்கு அனுப்பி சரியான தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.